இனிய காலை வணக்கம். நட்சத்திர வரிசையில் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிரனோட 3வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குரு ஏகே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கும், என் தாய் தந்தையர்களுக்கும், என் ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி பூராட நட்சத்திரத்தோட இதான் பார்க்க போகிறோம். பூராட நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 20வது நட்சத்திரம் இது. பூராடம் இதன் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன், இதன் அதிதேவதை பார்த்தீங்கன்னா வர்ண பகவான். இது விஷ்மர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கனிவான பார்வை உடையவர், தாயிடம் அதிகம் பாசம் இருக்கும், திருமண விரும்ப மாட்டார்கள், ஆனபில் பிரிய மாட்டார்கள், திருமண காலத்தில் தந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும், அதிக சொத்து இழந்திருப்பார்கள், இவர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது, அடுத்தவருக்கு அட்வைஸ் செய்வது இவருக்கு சரியாக இருக்காது, செக் மூலம் பிரச்சனை இருக்கும். 40 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திப்பாங்க. பத்திரம் காலி மனை வாங்கும்போது கவனமாக இருக்கணும். மனவாழ்வில் கசப்பு, நண்பர்கள் தொல்லைகள் இருக்கும். வர்ணதேவனின் ஜப வழிபாடு உண்டு. வஞ்சி மரம் நடுவது நல்லது. பூராடும் போராட்டத்தை கொடுக்கும். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை குணம் உண்டு. அவர்கள பார்த்தீங்கன்னா இதனோட மிருகம் பார்த்தீங்கன்னா குரங்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டவங்க அப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி ஏதாவது வகையில் உங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கொண்டது ஒரு 20-25 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிலைக்கு மாற்றம் தரக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். திறமை இருக்கும், பொய் பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம். வாய்ஜாலங்கள் நிறைய உண்டு. காதல் திருமணம் உண்டு. அதில் சொத்து இழப்புகள் எல்லாம் சந்திப்பாங்க. கூட்டு தொழில் ஆகாது. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரம். அப்போ புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் புதனோட காரகத்துவங்கள் அவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. மாமன் வழியில் வந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும். கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் உடனே செஞ்சு உடனே பண்ணக்கூடிய திறமை மாற்றி இருக்குன்னு சொல்லலாம். கல்வியில் ஆர்வம் மிக குறைவு, கம்மியாக தான் இருப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இவங்களுக்கு குடும்பத்திலேயே உள்ள குடும்ப உறுப்பினர்கள் பக்கத்திலேயே அப்படின்னு பார்க்கும்போது டைப்ரைட்டிங், ஸ்டேஷனரி, ஆடிட்டர், ஜோசியர், ஜோதிடர் 2 பேர் உள்ளவங்க. குரங்கு குணம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இசை ஆர்வத்தில் வந்து நல்லா இசை ஆர்வம் உண்டு. நீண்ட உடலும் குறுகிய நெற்றி உடையவர்கள். வாசனை திறமைகள் விரும்புவார்கள். சுவையான உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கும். பயணம் செய்வதில் விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. தாமரை போன்ற அழகிய மெல்லிய கரங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடியவர்கள். ஜீவகாரணியம். இவர்களுடைய தொழில்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இசைக்கருவிகள், அதாவது இசையில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இசைக்கருவிகள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. காது, மூக்கு, தொண்டை மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க. அதாவது காது, மூக்கு, தொண்டை சார்ந்த மருத்துவம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களோட துறைகளில் இருப்பாங்க. பிராந்தி கடை செய்கிறது, ஓடம், அதாவது நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஓடம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க கப்பல் ஓட்டுறது, விண்வெளி ஆராய்ச்சி வீரர்கள், விண்வெளி ஆராய்ச்சி கூடம், ஃபேஷன் டெக்னாலஜி, டீச்சர்ஸ், யோகா, இதை சார்ந்த துறைகள், தற்காப்பு கலைகள், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். இதெல்லாம் இவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்களாகவே இருக்கும். காற்று இசைக்கருவிகள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னு பார்த்தா மொச்சை, பீன்ஸு, புளிப்பு சுவை, அந்த நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். உங்களோட வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ணுறது, சுக்கிரன் பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். வீரலட்சுமி, ராமதேவர் வழிபாடு, காமதேனு வழிபாடு, சிவதானசு வழிபாடு பண்ணுறது, வில், அம்பு இந்த மாதிரி சிம்பிளை பயன்படுத்துறது எல்லாமே இருக்கும். ஐயப்பன், கிளி, மயில் சார்ந்த பறவைகள் எல்லாமே உங்களுக்கு வளர்க்குறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வாழ்க வளர்க ஜோதிடம், வாழ்க வளமுடன்.